என் இனிய வணக்கங்கள். கடந்த மார்ச் மாதத்தில் கொரோனா வைரஸ் வந்து ஏழை முதல் பணக்காரன் வரை அனைவரையும் ஒரு வழியாக்கிவிட்டது. தற்போதுதான் பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்ப ஆரம்பித்திருக்கிறோம். பொருளாதார ரீதியில் சிறிது முன்னேற்றமும் காண ஆரம்பிக்கும் போது மீண்டும் கொரோனா வைரஸ் புதிய வடிவம் எடுத்துவிட்டதாகவும், பிரிட்டனில் இது அதிவேகமாக பரவி வருவதாகவும், இப்போது இருக்கும் வைரஸை விட 70% அதிகம் ஒருவிடமிருந்து பிறருக்கு எளிதில் பரவ வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவித்து வருகின்றன. தற்போது பிரிட்டனில் உருவாகியுள்ள புதிய வகை கொரோனா வைரஸை VUI 2020-12/01 என விஞ்ஞானிகள் பெயர் வைத்திருக்கிறார்கள். அதாவது வேரியண்ட் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இன் டிசம்பர் 2020. பொதுவாக உடலுக்குள் உள்ளே நுழையும் வைரஸ் தன்னைத்தானே பிரதி எடுக்கிறது. ஒவ்வொரு வைரஸும் பல 100 வைரஸாக இப்படித்தான் பல்கி பெருகுகிறது. இப்படி அதிகப்படியாக பெருகும் வைரஸ்கள்தான் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த மனிதர்களை எளிதில் வீழ்த்தி விடுகிறது. இப்போது வைரஸ் தன்னைத்தானே பிரதி எடுக்கும் போது அந்த முயற்சியில் தோல்வியடைந்தால் உருமாற்றம் அடையும். இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். அப்படிப்பட்ட நேரங்களில் அந்த உருமாறும் வைரஸ் பொதுவாக இறந்துவிடும். சில நேரங்களில் அதிக வீரியம் மிக்க வைரஸாகவும் மாறிவிடும் அபாயம் ஏற்படுகிறது. இப்போது பிரிட்டனில் இந்த நிலைதான் உருவாகிவிட்டது. இப்படி உருமாற்றம் அடைந்த வைரஸ் பழைய வைரஸை விட மிக வேகமாக பரவும் தன்மை உடையதாக இருக்கிறது. இந்த புதிய வகை வைரஸ் தென்கிழக்கு பிரிட்டனில் உருவாகி உள்ளது. கடந்த செப்டம்பர் மாதத்தில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகளில் ஒரு குறிப்பிட்ட வகை வைரஸ் அதிகம் இருப்பதை கண்டறிந்தனர். இது தொடர்பான ஆராய்ச்சிகளை தீவிரப்படுத்திய போதுதான் விபரீதம் புரிந்தது. ஏற்கனவே பரவிய வைரஸை விட இந்த புதிய வகை வைரஸ் 2 மடங்கு வீரியம் அதிகமாக உள்ளது என பிரிட்டனின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் தெரிவித்து உள்ளனர். இந்த புதிய வகை வைரஸ் பிரிட்டனில் மட்டுமல்லாமல் ஐரோப்பிய நாடுகளான டென்மார்க், பெல்ஜியம், நெதர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் பரவிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த புதிய வகை வைரஸ் எளிதில் ஒட்டும் தன்மை, அதாவது பிசுபிசுப்பு அதிகம் இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இந்த 2 வைரஸ்களும் ஒரே மாதிரியான தன்மைகளைத்தான் வெளிப்படுத்துகின்றன. அதாவது சளி, இருமல், தொண்டை வலி, வாசனையின்மை, உடல் அசதி போன்றவை. ஆகவே நாம் எப்போது வெளியில் சென்றாலும் கட்டாயம் முக கவசம் அணிவது, பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள், அதாவது அடைக்கப்பட்ட மக்கள் நெருக்கம் மிகுந்த இடங்களில் தகுந்த இடைவெளியை கடைபிடிப்பது, ஒருவரை ஒருவர் தொட்டு பேசுவதை தவிர்ப்பது, கை குலுக்குவது போன்றவற்றை அறவே தவிர்ப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒன்றே பாதுகாப்பை தரும். எது எப்படி இருப்பினும் 2020 நமக்கு கடுமையான படிப்பினையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த அனுபவத்தை வைத்து மேலும் இதுபோன்ற சூழல் மீண்டும் உருவாகாமல் இருக்க அரசுகள் முனைப்புடன் செயல்பட வேண்டும். தமிழ்நாட்டில் கோயம்பேடு மார்க்கெட் போன்று நடந்து முடிந்த பிறகு லாக்டவுன் அறிவித்து மக்களை அடக்கி வைக்காமல், வெளிநாட்டிலிருந்து வருபவர்களையும் நமக்கு அண்டை மாநிலத்தில் இருந்து வருபவர்களையும் தீவிர கண்காணிப்பில் வைத்து தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தால் நாம் போதிய பாதுகாப்பை பெற முடியும். ஆகவே ஆரம்பத்திலேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது ஒன்றே பாதுகாப்பானது. நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது ஒரே விஷயம்தான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு கால சூழ்நிலைகளில் புதிய புதிய வைரஸ் கிருமிகள் வருவதை யாராலும் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் உடலுக்கு நல்ல சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது, மூச்சு பயிற்சி, உடல் பயிற்சி என்று உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது, போதிய உழைப்பு, ஓய்வு என்ற வாழ்க்கை முறையில் ஒரு நல்ல செயல்முறைகள் இருந்தால் கண்டிப்பாக பயமின்றி ஆரோக்கியமாக வாழ முடியும். தமிழால் இணைவோம், தரமாய் உயர்ந்து தரணியை ஆள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.